வீட்ல ராகவ் வரத பார்த்துட்டு முரளி வந்து வேணும்னே சாரதா கிட்ட போயிட்டு, அத்தை நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நீங்க அது யாருக்குமே சொல்லவும் கூடாது. முக்கியமா ராகவுக்கு தெரியவே கூடாதுங்க அத்தை. சரி சொல்லு, நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? அத்தை, இந்த அபி இருக்கிறாள் டெய்லியும் ஒரு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறா. ஆனா யார் வீட்டுக்கு போறான்னு தெரியல. நாளைக்கு கண்டுபிடிப்போமா? இதெல்லாம் ராகவ் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுது. ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே இந்த அபி எங்க தான் போவா? சரி நம்ம நாளைக்கு முரளிய ஃபாலோ பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளிய ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. முரளி சொன்ன அட்ரஸ்க்கு அபியும் வந்து ரீச் ஆயிடுறாங்க. அங்க பார்த்தா விக்னேஷ் இருக்காங்க. விக்னேஷ் வந்துட்டு, என்ன அபி இந்த சைடு? இல்ல விக்னேஷ், எனக்கு இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருந்தாங்க. சாரி வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மூட்டு வலி, அதனால நீங்களே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனாலதான் நானே வந்தேன். சரி உள்ள வாங்க அபி அப்படின்னு சொன்ன உடனே அபி உள்ள போயிட்டு விக்னேஷ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மேல இருந்து ஒரு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னைய காப்பாத்துங்க, வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே அபி இருந்துகிட்டு, ஒருவேளை உங்க அம்மாவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்க்கலான்ட்டு மேல போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. விக்னேஷ் வந்து கதவு திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா ராகவ் அந்த சைடுல நின்றுட்டு இருப்பாங்க. அபிக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. அபி ஒருவேளை ஷாக் ஆகுறது பார்த்தா ஒருவேளை முரளியா இருக்கும், இல்லைன்னா ராகவா இருக்கும். யாருங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.